படிக்கும்போது ஸ்ட்ரகிள்னா அது ஸ்ட்ரகிளே மற்றவங்க கிடையாது. ஸ்ட்ரகிள் ஆக்சுவலாக நம்ம தான் ஸ்ட்ரகிளே. காலேஜ் முடிச்சுட்டு வரதுனால எப்போவுமே சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்திருப்போம். எனக்கு அது குறிப்பாக அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. என்னால் இன்ஸ்டாகிராம் விட்டு வெளியே வர முடியல. வீட்டில் போயிட்டு நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறேன், இல்லை சொந்தக்காரங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலே அவங்க ஃபஸ்ட்டு டைம் சொல்கிறதே என்ன இருக்குன்னா, அதெல்லாம் பணம் கொடுத்தா தான் சேர்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என் பேர் ஹாலித் காசிம். என்னோட சொந்த ஊர் எங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள தோரங்குறிச்சி, அதுதான் என்னோட சொந்த ஊர். என்னோட ஸ்கூலிங்குமே அங்கே தான் இருந்துச்சு. என்னோட காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் நான் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தேன். நான் வந்து 2021 பாஸ்ட் அவுட்டு. ஸோ என்னால் 1 இயர் ஃபுல்லாக கோவிட்லேயே நாங்கள் வீட்டில் இருந்ததுனால பெரிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்க அந்த வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அதுக்கு ஒரு போதுமான டைமும் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாரும் போல 3 இயர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா எல்லாமே பிளாங்காக இருந்துச்சு. அந்த டைமில் தான் எனக்கு இந்த ஐடி ஜாப் அதெல்லாம் பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத ஒரு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிவில் சர்வீஸில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்க மாதிரியே இருந்துச்சு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். டிஎன்பிஎஸ்சி அப்பன்னு பார்த்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3க்குமே ஒரே நேரத்தில் கால் ஃபார் வர மாதிரி தான் இருந்துச்சு. நான் 3க்குமே அப்ளையும் பண்ணியிருந்தேன். இங்கே வெராண்டா ரேஸ்க்கு நான் எப்படி சேர்ந்துருந்தேன்னா, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். குரூப் 2ஓட மெயின்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருந்தேன். அந்த மெயின்ஸுக்கு அடுத்து தான் குரூப் 4 ஆக்சுவலாக வந்துச்சு. ஸோ குரூப் 2 மெயின்ஸுக்காக இங்கே சேர போய் நான் குரூப் 4மே இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். அப்புறம் வெராண்டா ரேஸோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. படிக்கும்போது நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் தான் ஃபோக்கஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோவா கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எவ்வளோ படித்தாலும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து அந்த செஷன்ஸ் வந்து எனக்கு எப்போ ஈஸியாக இருந்துச்சுன்னா, யூடியூப்பில் வந்து வெராண்டா ரேஸ் சார்பாகவே சஞ்சித் சார்னு சொல்லி ஒருத்தவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஆக்சுவலாக எக்ஸாமுக்குமே சில கொஸ்டின் வந்துருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அப்படி தான் என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. ரேஸ்லேருந்து ஆக்சுவலாக ரொம்ப வைடாகவே சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பல விதத்தில் அவங்க கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நிறையா ஸ்டாஃப்ஸ் இருக்கிறதுனால, அதுவும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ஸ்பெஷல் குவாலிஃபைடான ஸ்டாஃப் நிறையா பேர் இருக்கிறதுனால நம்மளுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஸ்பெஷல் நாலேஜ் நம்ம எடுத்துக்க முடிகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸில் ரொம்ப ஈஸியாக ஆக்சசிபிளாக இருப்பாங்க. நம்ம சாதாரணமாகவே பேசி பழகிற மாதிரி இருப்பாங்க. வேறு சப்போர்ட் வந்து டெஸ்ட் சீரிஸ் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ரெகுலராக நடந்துடும். நம்ம அதை கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணிட்டோம்னா அது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2 மெயின்ஸுக்குமே அப்படி தான். ஆக்சுவலாக இன்னும் மெயின்ஸ் ரிசல்ட் வரல. ஆனால் குரூப் 2 மெயின்ஸ்க்கு அவங்க ரெகுலரான டெஸ்ட் வச்சுருந்தாங்க. குரூப் 4க்குமே அவங்க டெஸ்ட் சீரிஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அதிலே நம்ம எழுதும் போதே நிறையா கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டில் அட்டன் பண்ணுறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி கைடன்ஸ்லாம் அவங்க நிறையாவே ப்ரொவைட் பண்ணாங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுல நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருந்துச்சு. அது குரூப் 4 ரிசல்ட் வந்தது, அது ஒரு ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட் தான். இப்போ வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப மாதம் போய் கடைசியில் ஒரு நாள் வந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு சாயங்காலம் குரூப் 4 ரிசல்ட் வந்துருச்சு. அது உடனே எனக்கு வந்துருச்சுங்கிற டெலகிராம் குரூப்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க. குரூப் 4 ரிசல்ட் பார்க்கும்போது நல்ல ரேங்க்கில் எடுத்திருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வீட்டில் இருந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அடுத்து எங்கள் அப்பா வெளியே இருந்தார், அவருக்கு சொன்னேன். அடுத்து எங்கள் அக்காவுக்கு சொன்னேன். அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க குரூப் 4 ரிசல்ட்டு நான் பாஸ் ஆகிட்டேன்னு நினச்சதுனால. ஏன்னா ஆக்சுவலாக 2 இயர்ஸ் இதில் நம்ம கொடுத்துருந்தோம். 2 இயர்ஸ் கொடுத்துருந்தோம் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. எக்ஸாம்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்து அதுக்கப்புறம் ரிசல்ட் ரொம்ப பொறுமையாக விட்டதுனால அது நல்ல ரேங்க் வரவும் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. படிக்கும்போது ஸ்ட்ரகிள்னால் அது ஸ்ட்ரகிளே மற்றவங்க கிடையாது. ஸ்ட்ரகிள் ஆக்சுவலாக நம்ம தான் ஸ்ட்ரகிளே. ஏன்னா நம்ம இப்போ ஃபுல்லாக நம்ம கையில் காலேஜ் முடிச்சுட்டு வரதுனால எப்போவுமே சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்திருப்போம். எனக்கு அது குறிப்பாக அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. என்னால் இன்ஸ்டாகிராம் விட்டு வெளியே வர முடியல. ஸோ நம்ம வந்து படிக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதை மட்டும் எப்படியாச்சும் நம்ம அந்த சோஷியல் மீடியாவை ஓவர் கம் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு பாதி பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு கட்டான மாதிரி தான். சோஷியல் மீடியா தான் நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். மற்றபடி எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. யாருமே டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கல. பெரும்பாலும் அவங்க இதை பற்றி டிமோட்டிவேட்டாக சொன்னாலுமே சரி, அவங்க நம்ம நல்லதுக்காக தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாசிட்டிவாக தான் எடுத்துக்குவேன். பெரும்பாலும் மற்றவங்களோட இது என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. எனக்கு இந்த சோஷியல் மீடியா ப்ராப்ளம் மட்டும்தான் இருந்துச்சு. அதை ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம எல்லாரும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, பொதுவாக நீங்கள் வீட்டில் போயிட்டு நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறேன், இல்லை சொந்தக்காரங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலே அவங்க ஃபஸ்ட்டு டைம் சொல்கிறதே என்ன இருக்குன்னா, அதெல்லாம் பணம் கொடுத்தா தான் சேர்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது 100% உண்மையே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்லேயே வரும். இது எல்லாமே நாங்கள் மெரிட் பேசிஸில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அது உண்மை தான். மெரிட் பேசிஸில் தான் ஆக்சுவலாக எடுக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் நம்மளுக்கு வைடான கரியர்ஸ் இருக்குது. நம்ம வெறும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தான் நினச்சிட்டு இருக்கோம். மற்றபடி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்பார்டினேட் சர்வீஸ்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு இது மாதிரி ஸ்பெஷலைஸ்டு சர்வீசஸும் கூட இருக்குது. ஈஸியாக நீங்கள் எப்படி கிளியர் பண்ணலாம்னா, இப்போ ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சியோட ரீசெண்ட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதிகமாக ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க.
ஸோ டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம். அது மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ்னு கூட கம்பைலேஷன் வரும். நீங்கள் டெய்லியுமே அப்டேட் பண்ணிவிட்டு அந்த வீக்லியுமே நீங்கள் வச்சு செக்லிஸ்ட் மாதிரி வச்சு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கும். ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 1 மெயின்ஸ்னால் அதுலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக ரோல் ப்ளே பண்ணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு முன்னாடிலாம் 10% அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போலாம் 30% 40%க்கு ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸே வருது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸு மேக்ஸ் ப்ரிலிம்ஸுக்கு வந்து மேக்ஸ் வந்து அந்த 25 கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அது மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸையும் வச்சு நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஜிஎஸும் வழக்கம் போல் நீங்கள் அந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஜென்ரல் சயின்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு வேலைகள்லையோ வேறு இதுலேயோ இருப்பாங்க. அவங்க கவர்மெண்ட் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களால சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்போவுமே உருவாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆஃப்லைன் பேட்ச் பொதுவாக எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தாலுமே அங்கே நம்ம ஆஃப்லைனில் போய் சேர்ந்துட்டோம்னா அங்கே நம்மளுக்கு ஒரு நல்ல குரூப் கிடைக்கும். அந்த குரூப் நம்மளுக்கு நம்மளோட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு நல்ல குரூப் எடுத்துட்டோம்னா நம்ம சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து டெவலப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் கிடச்சிருச்சுன்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஆக்சுவலாக அது எனக்கு கிடைக்கல. அதுக்கு நானே அது கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம அந்த மாதிரி ஒரு குரூப் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி ஒரு குரூப் இருந்தால் அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்களே ஒரு 10 மெம்பர்ஸாக குரூப்லாம் கிரியேட் பண்ணி சேர்ந்து படிக்கிற மாதிரிலாம் செஞ்சாங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அவங்க ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப கைண்ட்லியாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆக்சசிபிளாக இருப்பாங்க. அது நம்மளுக்கு கூடுதல் அட்வான்டேஜ். சப்போஸ் நீங்கள் யார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல குரூப் அமையலை, நம்ம சேர்ந்து படிக்க முடியலனாலுமே ஸ்டாஃப் அதுக்கு ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த வாய்டை வந்து ஸ்டாஃப் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு வந்த ஃபஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாம் இது தான். நான் குரூப் 4க்குன்னு நான் தனியாக உட்காந்து படிக்கல. ஆக்சுவலாக குரூப் 1க்கு தான் ஸ்டார்டிங்காக நான் டிஎன்பிஎஸ்சி உள்ளே வந்தேன். ஆனால் குரூப் 1 கால் ஃபார் வராததுனால குரூப் 2 ஃபஸ்ட்டு வந்துச்சு கால் ஃபார். அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிற நாலேஜ் வந்து ஓரளவுக்கு எனக்கு குரூப் 4ல் ரொம்பவே அதிகமாக ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா மோரார்லெஸ் ரெண்டுமே ப்ரிலிம்ஸுக்கான குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கான சிலபஸும் குரூப் 4க்கான சிலபஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அது இப்போ குரூப் 4ல் தமிழ் கம்பல்சரி ஆக்கிட்டதுனால அது எனக்கு ரொம்பவே அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஏன்னா நான் குரூப் 2க்கும் தமிழ் படிச்சிருந்தேன். அது வந்து தமிழ் கம்பல்சரி ஆகிட்டதுனால குரூப் 4க்கு ஈக்குவலாக மேட்ச் ஆச்சு. அது போக நான் வெறும் டெஸ்ட் சீரிஸ் மட்டும்தான் போட்டேன். குரூப் 4க்குன்னு தனியாக உட்காந்து படிக்கல. பெரும்பாலும் அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு படித்ததும் குரூப் 4க்கான ஸ்பெஷலைஸ்டு டெஸ்ட் பேட்ச் போட்டதும் அதுவுமே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு குரூப் 4 கிளியர் பண்ணுறது. குரூப் 4 ரிசல்ட் அஃப்கோர்ஸாக நான் யாருக்கு டெடிகேட் பண்ணுவேன்னா எங்கள் ஃபேமிலிக்கு தான் டெடிகேட் பண்ணுவேன். ஏன்னா நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் 2021 பாஸ்ட் அவுட்டு. இப்போ வந்து குரூப் 4 ரிசல்ட் வருது 2023 ஃபெப்ரவரியில். ஸோ 2 இயர்ஸாக வந்து இப்போ ஃபேமிலியோட சப்போர்ட் தான். நான் வேறு எந்த ஜாப்புக்குமே போகல. நான் ஃபுல் டைம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் தான். ஸோ ஆப்வியஸாக இது வந்து இந்த ரிசல்ட்டை நான் யாருக்கு டெடிகேட் பண்ணுவேன்னா என் ஃபேமிலிக்கு தான் டெடிகேட் பண்ணுவேன்.